Giriya's Super Sunday Sale. சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் ரெபேக்கா. இவர் கடந்த 6 மாதங்களாக கீழ்ப்பாக்கம் ஈவிஆர் சாலையில் உள்ள தனியார் வங்கியில் கேஷியராக பணியாற்றி வருகிறார். சனிக்கிழமை மாலை 6:25 மணியளவில் ரெபேக்கா வங்கி பணி முடித்து வீட்டிற்கு புறப்பட்ட நிலையில் வெளியே நின்ற நபர் ஒருவர் கையில் கத்தியோடு துரத்தியதால் ரெபேக்கா பயத்தில் வங்கிக்குள் புகுந்துள்ளார். அப்பொழுதும் விடாமல் துரத்தியதால் உள்ளே புகுந்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ரெபேக்காவின் தலை, வாய்ப்பகுதி, காது மற்றும் இடது கை வெட்டியுள்ளார். இதனால் அலறிய ரெபேக்காவின் குரலை கேட்டு அருகிலிருந்த நபர்கள் அந்த நபரை சுற்றி வளைத்து கையிலிருந்த ஆயுதத்தை பிடுங்கி தர்மடி கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கீழ்ப்பாக்கம் போலீசார் காயமடைந்த ரெபேக்காவை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கத்தியால் வெட்டிய அந்த நபரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. ரெபேக்காவை வெட்டியது அவரது கணவர் அயனாவரத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பது தெரியவந்தது. 2017ஆம் ஆண்டு ரெபேக்கா ஓட்டேரியில் உள்ள சர்ச் ஒன்றிற்கு சென்று வந்தபோது சதீஷ்குமாரோடு காதல் மலர்ந்துள்ளது. பெற்றோர் சம்மதத்துடன் இருவரும் 7 வருடத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு ஸ்டெஃபி ரோஸ் என்ற மகள் இருந்தார். மனைவி வேலைக்கு செல்வதால் மனைவி மீது சந்தேகம் கொண்ட சதீஷ்குமார் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போதெல்லாம் ரெபேக்கா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை அடிக்கடி சதீஷ்குமார் கூறி அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான சதீஷ்குமார் ரெபேக்காவை அடித்து கொடுமைப்படுத்தி வந்தார். ரெபேக்கா கொடுத்த புகாரின்படி சதீஷ்குமார் கைது செய்யப்பட்டு 6 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். கணவரை பிரிந்து வாழ்ந்த ரெபேக்கா விவாகரத்து கோரியும் மகளை தன்னுடன் அனுப்ப கோரியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். குழந்தையை தர மறுத்த சதீஷ்குமார் தகராறு செய்ததோடு ரெபேக்காவை தரக்குறைவாக திட்டியுள்ளார். இதில் விரக்தியடைந்த ரெபேக்கா குழந்தையை மீட்டுத் தர கோரி ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். குழந்தையை தன்னிடமிருந்து பிரித்து விடுவார்கள் என நினைத்த சதீஷ்குமார் கடந்த ஆண்டு ஆலந்தூரில் விடுதியில் மகளை கழுத்தை அறுத்துக் கொன்று தானும் கழுத்தை அறுத்துக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சியில் ஈடுபட்டார். மகளை கொலை செய்த குற்றத்திற்காக போலீசார் சதீஷ்குமாரை கைது செய்தனர். சிறையில் சில நாட்கள் இருந்த சதீஷ்குமார் பெயிலில் வெளியே வந்து மீண்டும் ரெபேக்கா மற்றும் தங்கைக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் கடந்த ஆண்டு அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்நிலையில் சிறையிலிருந்து சதீஷ் கடந்த 17ஆம் தேதி வெளியே வந்த நிலையில் ரெபேக்கா வேலை செய்யும் இடத்தை தேடி கண்டுபிடித்து கத்தியுடன் ரெபேக்கா வேலை செய்யும் வங்கிக்கு சென்று கொலை செய்ய வெட்டியது விசாரணையில் தெரியவந்தது. அங்கு உள்ளவர்கள் தடுத்ததால் ரெபேக்கா காயங்களோடு உயிர் தப்பியுள்ளார். கீழ்பாக்கிட்ட அந்த ரோட்ல வந்து என் அக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒர்க்ல இருந்து வெளில வரப்ப என்னாச்சுன்னா அவன் வந்துட்டு இருக்கான். இவ பயந்து உள்ள ஓடி இருக்கா. பேங்க் உள்ள போய் இவ தலையில வெட்டி இங்க ஸ்கல் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வெட்டி இருந்தா அவ ஸ்கல்லே உடைஞ்சிருக்கும். ஸ்கல்லு உடைஞ்சு காது பாதி இல்ல, ஓகேங்களா, ஃபுல்லாவே போயிடுச்சு. இது ஆல்ரெடி பாப்பாவே அவன் பொண்ணையே சாவடிச்சிட்டான் இவன், ஓகேங்களா. இப்ப என்னன்னா பாப்பாவை இது பண்ணதுக்கு சார்ஜ் ஷீட் அப்பவே போட்டிருந்தா இப்ப இது எதுவுமே நடந்திருக்காதே. எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க, எல்லாமே ஸ்லோவாவே இருக்கீங்க. போனாச்சு இருந்தப்போ நாங்க எவ்வளவோ பாப்பாவை வீட்டுல வச்சுட்டே நாங்க ஸ்டேஷனுக்கு தான் போயிருந்தோம். பாப்பா கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார கூட எங்களுக்கு டைம் இல்ல. ஃபுல்லா ஸ்டேஷன்ல தான் போய் சுத்திட்டு அங்க இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா கேஷுவலா உட்காந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது.
என்ன சார்ஜ் ஷீட்னா உங்களுக்கு வந்து சும்மா போச்சா, எஃப்ஐஆர்னா உங்களுக்கு சும்மா போச்சா, அப்ப என் குழந்தை உயிர்னா உங்களுக்கு சும்மா போச்சா அப்படின்னு கேட்டப்போ வாய முடின்னு போயிட்டாங்க. இப்போ இந்த எதுவுமே பண்ணல, சார்ஜ் ஷீட்டும் போடல, எதுவுமே பண்ணல. இப்போ வந்து இப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேற யார் உயிர் வந்து எங்க வீட்டுல இருந்து போகணும் உங்களுக்கு சொல்லுங்க. இது வந்து தயவு செஞ்சு சிஎம் வந்து தயவு செஞ்சு இதை பார்க்கணும். எங்களுக்கு மேல இருந்து யாராச்சும் ஒருத்தர் இப்ப வரணும், இல்லன்னா நாங்க வந்து மறியல் பண்ணிடுவோம். இதுக்கு மேல சும்மா இருக்க மாட்டோம் சார். எவ்வளவுதான் சார் சும்மா இருக்கிறது சொல்லுங்க. நீங்க கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுவாங்க, சிங்கப்படை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றீங்க. வேற ஆட்சிக்கும் நாங்க வந்து ஓட்டம் போட்டுட்டோம், எதுவுமே நடக்கலன்னா நாங்க என்னதான் பண்றது? கேர்ள்ஸ் விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா சீக்கிரமா வந்து நாங்க முடிவு தருவோம் அப்படின்னு சொல்றீங்க. இவ்வளவு நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. குழந்தை இறந்து 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆகி இப்போ ஒரு 10 நாள் அதுக்குள்ள இவ்வளவு பண்ண வந்துட்டான். லாஸ்ட்ல வந்து போன்ல சொல்றானா, பேங்க்குள்ள உட்காந்துட்டு நல்லா திமிரா உட்காந்துட்டு சொல்றானா, என் கையில மிஸ் ஆயிடுச்சு, நீ பாத்துக்கோன்ட்டு. அப்ப யார் வந்து பாத்துப்பா சொல்லுங்க. ஆளை வச்சிருக்காம யாரை வச்சிருக்கான்னு தெரியல. ஆனா இந்த கும்பல்ல கூட இருக்கலாம். தயவு செஞ்சு சிஎம் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் சார். ஏன்னா ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா, குழந்தைய பறி கொடுத்துட்டு அதுல இருந்து மீண்டு வரல நாங்க இன்னும். அதுக்குள்ள மறுபடியும் இது போல பண்ணிட்டு இருந்தா நீங்க தயவு செஞ்சு சிஎம்க்கு தெரியப்படுத்துங்க. இது ஆக்ஷன் எடுக்கணும். அவர் எடுப்பாருன்னு நான் நம்பி இருக்கிறேன். உண்மையாலுமே எதுனா ஒரு முடிவு வரும்னு சொல்லி அதுக்குள்ளவே குழந்தை இப்போ இருக்காங்க சார் உள்ள. நான் இன்னும் போல எனக்கு ரொம்ப இதுவா இருக்குது. பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை கொலை வழக்கிலேயே போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உரிய தண்டனை வாங்கி கொடுத்திருந்தால் இதுபோன்று நடந்திருக்காதே என்றும் அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சார். கண்டிப்பா சிஎம் சார் கொஞ்சம் ஏதாச்சும் நீங்க பண்ணி ஆகணும். ரொம்ப வேதனைல இருக்கிறோம், கொதிச்சு போயிருக்கிறோம் சார். எங்களுக்கு கண்டிப்பா இந்த 3 பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு சார், ரொம்ப பொம்பளை பசங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு அப்படிதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவன் எந்த நேரம் வந்து என்ன பண்ணுவானு ஒரு வாட்டியை நான் அது நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிருக்கிறேன் சார். தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுங்க. சிஎம் எடுப்பாருன்னு நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் என் குழந்தை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். 8 வருஷம் அதுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்பத்துல இருந்து அடிச்சு ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறான். லாஸ்ட் இயர் வந்து அடிச்சு இந்த வந்து இந்த சைடே போயிடுச்சு. இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அது போல நிறைய உடம்புல ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டப்படுறாவோ. ஆனாலும் எதுவுமே சொல்லலை, எல்லாத்தையும் மறைச்சிட்டா சரியாயிடும். ஆனா சரியான பாடு இல்லை. லாஸ்ட் குழந்தையும் கொன்னுட்டு இப்போ இந்த பொண்ணையும் டார்கெட் பண்றான். என்ன சொல்றது தெரியல. நீங்க தான் எப்படியாவது என் குடும்பத்தை எங்களுக்கு தைரியமா வாழ முடியல. ஏன்னா யாரை எப்படி வச்சிருக்கான்னு தெரியல. பணம் சார், பணம் கொட்டி கிடக்குது அவங்க கிட்ட. அவங்க அம்மா ஆகும்னா அவனை பணம் கட்டி வெளியே கொண்டு வந்துடுறாங்க சார். அப்போ எப்படி உயிருக்கு மதிப்பே இல்லைங்களா சொல்லுங்க? அந்த உயிருக்கே ஒரு மதிப்பு இல்லைங்களா சொல்லுங்க? என் பொண்ணை பூட்டி வச்சுட்டாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. ஆனாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்துட்டா, அப்படியே இருந்துட்டா. லாஸ்ட்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி என்னை கூட்டின்னு போயிடுமாலன்னா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு 2 வாட்டி அவ சூசைட் அட்டன் பண்ணிருக்கிறா. ஆனாலும் அந்த குழந்தைய நினைச்சு வெளியே வந்துட்டா. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.